அலார்ட் சேனலுக்கு வருக வருக. நான் செபி ரெஜிஸ்டர்டு ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாதுங்க. நான் எஜுகேஷனல் பர்பஸுக்காக என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை நான் ஒரு 20 வருஷமாக மார்க்கெட்டில் இருக்கேன். அதை தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். நீங்கள் எந்த முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் உங்கள் நிதி ஆலோசகரை அணுகி அதுக்கப்புறம் பணத்தை போடுறதை பற்றி முடிவு பண்ணுங்கள். நன்றி. அலார்ட் சேனலுக்கு வருக வருக. இந்த சேனலுக்கு இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பதிவில் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரியல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லிமிடெட் அப்படிங்கிற பங்கினுடைய ஃபண்டமெண்டல் அனாலிசிஸை பண்ணலாங்க. நான் இந்த பங்கை மானிட்டர் பண்ணதும் கிடையாது. இந்த பங்கை பற்றி எனக்கு ஹிஸ்டாரிக்கல் டீட்டெயில்ஸ் எதுவும் பெருசாக தெரியாது. நெட்டில் படித்ததை தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். இந்த பங்கை நான் வச்சுக்கவும் கிடையாது. இந்த பங்கை பற்றி பேசுகிறதுனால இது ரொம்ப நல்ல பங்கு போல் இருக்குது அப்படின்னு நீங்களாக யோசிச்சுக்காதீங்க. இந்த பங்கை நான் இந்த வீடியோ பதிவில் போடுறதுக்கு காரணம், இதை எப்படி ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பண்ணலாம். ஏன்னா இவங்க வச்சிருக்கிற டேட்டா, அதாவது கேஷ் ஃப்ளோவாக இருக்கட்டும், சேல்ஸாக இருக்கட்டும், எல்லாமே 1 கோடி 2 கோடி அந்த மாதிரி ரொம்ப ஈஸியாக இருக்குது. அதுக்கப்புறம் சில இன்ட்ரெஸ்டிங் தகவல்ஸும் நிறையா இருக்குது. புரியுதுங்களா? இந்த மாதிரி பங்கை நம்ம என்ன பண்ணணும், எப்படி அனலைஸ் பண்ணணும், எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது தான். ஏன்னா இந்த கம்பெனி இதுக்கு முன்னாடி செம்பூர் பட்டல் கங்கா பைப்லைன் லிமிடெட் அப்படின்னு சொல்லிட்டு நேம் இருந்துச்சுங்க. சரிங்களா? அப்படி தான் போட்டிருக்குது. சரிங்களா? ஆமாம், செம்பூர் பட்டல் கங்கா பைப்லைன்ஸ் லிமிடெட். இதை ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரியல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லிமிடெட் அப்படின்னு சொல்லிட்டு மார்ச் 1994 பேர் மாற்றிட்டாங்க. ரொம்ப வருஷமாக இருக்கிற கம்பெனி. ஆனால் ஹூ இஸ் த ப்ரொமோட்டர்? ப்ரொமோட்டர் நம்ம ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் தான். அதாவது முகேஷ் அம்பானி. சரிங்களா? அனில் அம்பானி கிடையாதுங்க. அனில் அம்பானியோடைய கம்பெனி ஒன்று இருக்குது, அது ரிலையன்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். இது ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரியல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லிமிடெட். சரி, இந்த கம்பெனி அப்படி என்ன தான் பண்ணுறாங்க அப்படின்னா, ரொம்ப ரொம்ப குட்டியூண்டு கம்பெனிங்க. ஏன் அப்படின்னு சொல்ல வர்றேன் அப்படின்னா, மொத்தமே வெறும் 1.51 crore ஷேர் தான் இருக்குது. புரியுதுங்களா? 1.5 கோடி ஷேர் தான் இருக்குது. அதனால தான் சின்ன கம்பெனின்னு சொல்ல வர்றேன். கேஷ் ஃப்ளோவெல்லாம் பார்த்தீங்கன்னா 10 கோடி 8 கோடி அந்த மாதிரி தான் நடந்துகிட்ருக்கு. நான் டீட்டெயில்ஸை உங்கள்கிட்ட காட்டுறேன். சரிங்களா? அதுக்கு முன்னாடி சில முக்கியமான தகவல்களை நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த கம்பெனி என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு சொன்னேன் இல்லைங்களா? இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்கள்ட்ட இருக்க எக்யூப்மெண்ட்டை லீஸுக்கு விட்றாங்க. சரிங்களா? இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரிலேட்டட் பெரிய பெரிய எக்யூப்மெண்ட்டை லீஸுக்கு விட்றாங்க. அது மட்டும் இல்லாமல் ஐடி கன்சல்டிங் சர்வீசஸும் உள்ளே வச்சுருக்கிறாங்க. குட்டியூண்டா கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் அண்ட் டேட்டா ப்ராசஸிங் அப்படிங்கிற வார்த்தையும் இதில் மென்ஷன் ஆகிருக்கு. ப்ளஸ் இப்போ இந்த ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரிக்கு இவங்க ஒரு 70,000 கிலோமீட்டர் பெட்ரோகெமிக்கல் ப்ராடக்ட் ஸ்டோரேஜ் கம் டிஸ்ட்ரிபியூஷன் டெர்மினல். புரியுதுங்களா? இது மும்பை பேஸ்டு கம்பெனி. இப்போ ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரிக்கு அந்த பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு ஒரு டெர்மினல் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு இந்த கம்பெனியை யூஸ் பண்ணி தான் அவங்க செட்டப் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ பேசிக்காக புரிஞ்சுக்குங்க, இந்த கம்பெனியோட ஓனர் யார்? ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸு. அவருடைய பொலிட்டிக்கல் டைப்ஸ் நமக்கு நல்லாவே தெரியும். இந்த கம்பெனி ரொம்ப வருஷமாக இருக்குது. ஆனால் இந்த கம்பெனியோடைய ஃபண்டமெண்டல் அனாலிசிஸை பற்றி பேசிட்டு அதுக்கப்புறம் மற்ற டீட்டெயில்ஸையும் நம்ம நல்லா பேசலாம். இந்த கம்பெனி நம்ம ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் ரூல் பிரகாரம் நம்ம படிப்போம். நெட் சேல்ஸ் க்ரோ ஆகிருக்கா? இல்லை, பெருசாலாம் க்ரோ ஆகலை. 54 கோடி 65 கோடி அந்த மாதிரியே இருக்குது. சரி, எக்ஸ்பெண்டிச்சரும் கிட்டத்தட்ட நெட் சேல்ஸுக்கு ஈக்குவலண்ட்டாக இல்லை அதை விட கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. எபிட்டா பாருங்கள். எபிட்டா 2021 பாசிட்டிவாக ஒரு 5 கோடி இருந்தது. இப்போ கடந்த 2 வருஷமாக -6 கோடி -8 கோடி அப்படின்னு மாறிடுச்சு. பட் இருந்தாலும் கேஷ் ஃப்ளோ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் அப்படிங்கிறது 2023 ஒரு 23 கோடி, 2024 2 கோடி. சரிங்களா? 1 கோடி -4 கோடி 6 கோடி இப்படி தான் இருக்குது. இந்த கம்பெனியோடைய டேட்டா பிரகாரம் நமக்கு என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, பெருசாக ஒன்றுமே இல்லை. சேல்ஸ் க்ரோத் இல்லை, எபிட்டா நெகட்டிவில் போயிடுச்சு. கேஷ் ஃப்ளோ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் 1 கோடி 2 கோடி தான் இருக்குது. இந்த கம்பெனி ஃபண்டமெண்டலாக நல்ல கம்பெனி கிடையாது. சரிங்களா? அதுதான் இந்த டேட்டா நமக்கு சொல்லுது. ஆனால் நீங்கள் தொடர்ந்து கேளுங்க, இதை நான் வேறு மாதிரி யோசிக்கணும் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன்.
இந்த கம்பெனி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் செக்டருக்கு கீழே வருது. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் செக்டர்னாலே அவங்க எடுக்கிற ப்ராஜெக்ட்ஸ் ரொம்ப வருஷத்துக்கு வந்து ரன் பண்ணி அதுக்கப்புறம் வந்து அந்த எக்ஸ்பெண்டிச்சர்லாம் கழிச்சிட்டு திருப்பி வந்து ப்ராஃபிட்டை கொண்டு வருவாங்க. ரொம்ப ரொம்ப லாங் சைக்கிள் உள்ள ஒரு செக்டர்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லிமிடெட். ஆனால் இந்த கம்பெனி ஃப்யூச்சரில் சப்போஸ் இவங்க ரன் பண்ணிகிட்டு இருக்க ப்ராஜெக்ட்டு ஒரு 5 வருஷமோ 10 வருஷம் கழிச்சோ நல்ல ப்ராஃபிட் காட்டுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்குது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ரீசன் வந்து என்ன அப்படின்னா, ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் தான் வந்து ஓன் பண்ணுறாங்க. ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் மிகப்பெரிய கம்பெனி. அவங்க வந்து நல்லாவே பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ் நிறைய உள்ள கம்பெனி. ப்ளஸ் அவங்க கம்பெனிக்குமே நிறையா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நீட்ஸ் எல்லாம் வந்து தேவைப்படும். அதையெல்லாமே வந்து இந்த கம்பெனிக்கு ப்ராஜெக்டாக கொடுத்து பண்ண வைக்க வாய்ப்புகள் இருக்குது. அதாவது என்னன்னா, இவங்களுக்கு எப்படி ப்ராஜெக்ட் கிடைக்கும் அப்படிங்கிற வாய்ப்பு பார்த்தா எனக்கு நல்லா தான் தெரியுது, சரிங்களா? ஆனால் கம்பெனினால் நெகட்டிவில் கிட்டத்தட்ட வந்து ஒன்றுமே பண்ண முடியல. எபிட்டாவெல்லாம் நெகட்டிவில் போகுது. அப்போ என்ன தான் நடக்குது அப்படின்னா, பேலன்ஸ் ஷீட்டை போய் பாருங்கள். அவங்க ஒரு 472 கோடி ரிசர்வ் வச்சுருக்கிறாங்க, சரிங்களா? கரண்ட் லயபிலிட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா, சரி நான் கரண்ட்டையும் சேர்த்தோம்னா ஒரு 69-70 கோடி, அதாவது அவங்களுக்கு கடன் இருக்குது. விச் மீன்ஸ் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் வந்து ஒரு 500 கோடி கிட்ட இந்த கம்பெனிக்குள்ளே இன்ஜெக்ட் பண்ணியிருக்கிறாங்க, பேலன்ஸ் ஷீட்டில் இன்ஜெக்ட் பண்ணியிருக்கிறாங்க, காசு கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு அர்த்தம். அதாவது கம்பெனி நட்டத்தில் நடந்தாலும் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸு இப்போது ஒரு அமௌண்ட்டை இன்ஜெக்ட் பண்ணி அந்த கம்பெனியை தொடர்ந்து ரன் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத தான் நம்ம புரிஞ்சுக்கணும். அப்படி பார்த்தா எதுக்கு இந்த நெட் ப்ராஃபிட் எல்லாம் வந்து 7 கோடி 7 கோடி 15 கோடி 10 கோடி 10 கோடி அப்படின்னு இருக்குது அப்படின்னு போய் பார்த்தோம்னா, அவங்களுடைய நெட் சேல்ஸோ எபிட்டாவோ ஒன்றும் பெருசாலாம் இம்ப்ரூவ் ஆகலை அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோம். ஆனால் அவங்களுக்கு அதர் இன்கம்ஸ் வந்து வருது, சரிங்களா? அந்த அதர் இன்கம்ஸ் எல்லாம் நம்ம ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பண்ணும்போது பெருசாக கன்சிடரே பண்ணக்கூடாது. ஏன்னா அதெல்லாம் ஒன் டைம் ஆக்டிவிட்டியாக இருக்கும். அதாவது ஒரு டைம் வரும், அதெல்லாம் ரெகுலர் இன்கம் நமக்கு கிடையாது. நம்மளை பொறுத்த வரைக்கும் அந்த கம்பெனியுடைய கோர் பிஸ்னஸில் இருந்து என்ன மாதிரி சேல்ஸ் நடக்குது, என்ன மாதிரி ப்ராஃபிட் வருது அப்படிங்கிறது தான். இப்போது இந்த அதர் இன்கம் மூலமாக இந்த கம்பெனியோடைய நெட் ப்ராஃபிட்டை கிட்டத்தட்ட 10 கோடி அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்து வச்சுருக்கிறாங்க. ஏன்னா கம்பெனி நெகட்டிவில் தான் போகுது. ஆனால் இந்த கம்பெனிக்கு என்ன பாசிட்டிவ், ரிலையன்ஸுங்கிற ஒரு மிகப்பெரிய ப்ரொமோட்டர் இருக்கிறதுனால அவர் காசை இன்ஜெக்ட் பண்ணியிருக்கிறாரு. இப்போது டாட்டா குரூப்லேயும் இதே தான் நடக்கும். பார்த்தீங்கன்னா டாட்டா மோட்டார்ஸ், டாட்டா ஸ்டீலு, அவங்க குரூப் ஆஃப் கம்பெனிஸில் இப்போ டிசிஎஸ் மாதிரி கம்பெனிஸில் ஏகப்பட்ட ப்ராஃபிட் வரும். அதை டிவிடெண்ட் அவங்க எடுத்து அந்த டிவிடெண்ட் மூலமாக எதெல்லாம் லாஸ் மேக்கிங் கம்பெனியோ அந்த கம்பெனியோடைய வளர்ச்சிக்கு, அந்த கம்பெனியை இன்னும் நல்லா ஸ்டெபிலைஸ் பண்ணுறதுக்கு அவங்க யூஸ் பண்ணுவாங்க. அவங்க குரூப் ஆஃப் கம்பெனிஸை அவ்வளோ சீக்கிரம் விட்டுற மாட்டாங்க டாட்டா, அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். இப்போது ரிலையன்ஸும் டாட்டாவுக்கு ஈக்குவலான ஒரு மிகப்பெரிய கம்பெனி. ஆனால் இவர் இந்த கம்பெனியை விடுவாரா விடமாட்டாரா அப்படிங்கிறது நமக்கு கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. நாளைக்கே இந்த கம்பெனியை ரன் பண்ண முடியல, பெருசாக வந்து வாய்ப்புகள் இல்லை, நட்டத்தில் போகுது அப்படிங்கிறது அவருக்கு தெரியுது. அப்போது இன்னும் வந்து கேபிட்டலை இன்ஃப்யூஸ் பண்ணாமலும் விடலாம், சரிங்களா? இல்லை இன்னும் வந்து நிறைய ப்ராஜெக்ட்ஸை எடுத்து இன்னும் வந்து எம்ப்ளாயீஸை ஹையர் பண்ணி ரேம்பப் பண்ணி இது வந்து இந்த கம்பெனி இன்னும் பெருசாகவும் எடுத்துகிட்டு போகலாம். ஆனால் இது ரொம்ப வருஷமாக இருக்கிற கம்பெனி, 1984 இருக்கிற கம்பெனி, ஒன்றும் பெருசாலாம் வந்து இது வரைக்கும் growth காட்டலை, சரிங்களா? அப்போது இந்த மாதிரி கம்பெனிஸை நம்ம இக்னோர் பண்ணுறது தான் நமக்கு நல்லது. ஏன்னா நம்ம போர்ட்ஃபோலியோவில் நம்ம எப்பொழுதுமே இந்த growth ஏன்னா நமக்கு எஃப்டி போட்டால் 8% ரிட்டர்ன் வருதுன்னா, நம்மளை பொறுத்த வரைக்கும் இந்த நெட் சேல்ஸ் வருஷம் க்ரோ ஆகிற கம்பெனி, எபிட்டா வருஷம் க்ரோ ஆகிற கம்பெனி, நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்மளாம் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ், எதுக்கு இந்த மாதிரி யோசித்து ஹை ரிஸ்க் எடுக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்து. அது மட்டும் இல்லாமல் நம்ம முன்னாடியே பேசின மாதிரி ஒவ்வொரு கம்பெனியும் வந்து வருஷத்துக்கு ஒரு 10 to 15% வந்து அவங்க growth காட்டினா தான் நம்ம எஃப்டியை விட அதிகமாக ரிட்டர்ன் ஏர்ன் பண்ண முடியும், இன்ஃப்ளேஷனை பீட் பண்ண முடியும். அதனால் நம்ம அந்த மாதிரி கம்பெனிஸை ப்ரிஃபர் பண்ணுறது தான் நல்லது. பட் இருந்தாலும் உங்களுக்கு இந்த மாதிரி கம்பெனிஸில் ஒரு ரிஸ்க் எடுக்கணும், ஒரு பெட் பண்ணணும் அப்படின்னு தோணுச்சுன்னா அதுவும் பண்ணலாம், தப்பு கிடையாது. ஏன்னா கிளிக் ஆகலான்னு தெரியாது. ஆனால் ஒரு மினிமலாக ஒரு 500 ரூபாய் 1000 ரூபாய் போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த கம்பெனியோடைய குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸை
தொடர்ந்து மானிட்டர் பண்ணிகிட்டே வரணும். ஏன்னா இந்த கம்பெனி நல்லா பெர்ஃபார்ம் பண்ண போகுது அப்படின்னா நியூஸ் வரும், என்னென்னா இது மாதிரி ப்ராஜெக்ட் வருது, இவங்க ஹையர் பண்ணுறாங்க. இல்லை உங்களுக்கு நௌக்ரி, லிங்க்டின் இந்த மாதிரி சைட்டில் போய் பாருங்கள், இந்த கம்பெனிக்கு இன்னும் வேக்கன்சி நிறையா ரெக்ரூட் பண்ணுறாங்களா, அந்த மாதிரிலாம் வந்து உங்களுக்கு இண்டிகேட்டர் சிம்டம்ஸ் தெரியுது. இல்லை குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸில் வந்து எபிட்டா பாசிட்டிவ் ஆகுது, 10 கோடியிலேருந்து இன்னும் ப்ராஃபிட் வந்து டபுள் ட்ரிபிள் ஆகுது அப்படின்னா, ஏன்னா 10 கோடியிலேருந்து இவங்க ஈஸியாக கொண்டு போயிடுவாங்க. டக்கு வளர்ச்சியெல்லாம் பெரிய கம்பெனி. அதாவது ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் ரொம்ப பெரிய கம்பெனி. ஒரு பெரிய ப்ராஜெக்டோடைய, அதாவது ஒரு மிட் சைஸ் ப்ராஜெக்டை இவங்க பிடிச்சி சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணி அதுலேருந்து ப்ராஃபிட் எடுத்தாலே டக்குன்னு வந்து இந்த ஸ்டாக் ப்ரைஸ் வந்து ஏறிடும். ஆனால் இத்தனை வருஷமாக இது ஏன் நடக்கலை அப்படிங்கிறதையும் நம்ம வந்து கேள்வி கேட்டு தான் யோசிக்கணும். ஸோ ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பிரகாரம் இந்த ஸ்டாக் நல்ல ஸ்டாக் கிடையாது. ஆனாலும் ஏதோ ஒரு வாய்ப்பு நமக்கு வர்ற மாதிரி தோணுது. ஏன்னா வந்து பின்னாடி இருக்கிற ஆள் மிகப்பெரிய சுறா அப்படிங்கிறது தான் நான் சொல்ல வர பாயிண்ட்டுங்க. இந்த கம்பெனியோடைய ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் பிரகாரம் எஃப்ஐஐஸ் 1% வச்சுருக்கிறாங்க, டிஐஐஸ் 1% கூட கிடையாது, 0 சம்திங் தான் வச்சுருக்கிறாங்க. பெரும்பாலும் 45% கிட்ட ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் வச்சுருக்கு. அதுக்கப்புறம் நான் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஒரு 53% கிட்ட வச்சுருக்கிறாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு மியூச்சுவல் ஃபண்ட்லாம் உள்ளே வரலை, பெருசாக இன்வெஸ்டர்ஸ் யாரும் இந்த கம்பெனிக்குள்ளே உள்ளே வரலை. ஆனால் இந்த கம்பெனி இத்தனை வருஷமாக இருக்குது, யாரும் உள்ளே வரல ஏங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறி. ஏன்னா கம்பெனி வந்து நல்லா இல்லை அப்படிங்கிறது தான் நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ நீங்கள் உல்டாவாக யோசிச்சு இந்த கம்பெனியில் நான் சும்மா ஒரு 500 1000 போடுறேன், ஏன்னா ஃபண்டை பெரிய பெரிய இன்வெஸ்டர்ஸ்லாம் பின்னாடி வருவாங்க அப்படின்னு வந்து எடுப்பாங்க, ரிஸ்க் பெட் எடுக்கிற இன்வெஸ்டர்ஸும் இருக்கிறாங்க. அந்த ஆங்கிளில் யோசிச்சிங்கன்னா தயவு செஞ்சு பல்க் இன்வெஸ்டிங்லாம் பண்ணிடாதீங்க, சரியா? உங்களுக்கு ஒரு நாள் வந்து எங்கேயோ போய் 4 ஃப்ரெண்ட்ஸை சாப்பிட்றீங்கல்ல, ஒரு 500 ரூபாய் 1000 ரூபாய் கொடுக்குறீங்கள, அதை வேணால் போடலாம். ஆனால் அதை போடுறதுக்கு முன்னாடியுமே கரண்ட் வேல்யூவேஷன் பிரகாரம் பார்த்தா இந்த கம்பெனி பண்ணுறது என்னவோ வெறும் 10 கோடி தான். ஆனால் கரண்ட் ஸ்டாக் ப்ரைஸு 1219 ரூபா, கிட்டத்தட்ட 120 பிஇயா? இவ்வளோ பிஇ கொடுத்து வாங்கணுமா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி. இந்த ப்ரைஸ் சார்ட்டை பார்த்துக்கங்க. இப்போ வந்து ஏறுமுகத்தில் இருக்குது, சரிங்களா? மொத்தமே 1.5 கோடி தான் ஷேர் இருக்குன்னு சொல்லிட்டேன். அப்போ 1.5 கோடி இன்ட்டு 10 ரூபா ப்ராஃபிட், அப்படி 10 ரூபாங்கிறது ஏர்னிங்ஸ் பர் ஷேர். அப்படி பார்க்குறப்போ அந்த புக்கு வேல்யூ இருக்குது பார்த்தீங்களா, புக்கு வேல்யூங்கிறது அந்த கம்பெனிகிட்ட இருக்கிற காசு, சரிங்களா? அந்த காசை பார்க்கும்போது இது கிட்டத்தட்ட ஒரு 4 டைம்ஸ் புக்கு வச்சுருக்கிறாங்க. எப்படி பார்த்தாலும் ஒரு சின்ன கம்பெனினாலும் இப்போதைக்கு இருக்கிற கரண்ட் வேல்யூவேஷன் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. சப்போஸ் இந்த கம்பெனி ஷேரை இந்த 2020க்கு முன்னாடி, அந்த கிராஷுக்கு முன்னாடி பாட்டம் ஆகிருக்கு பார்த்தீங்களா, அப்போது அந்த 500 1000 போட்டிருந்தீங்கன்னா அது ஓரளவு ஒரு பெட்டர் பெட்டிங்காக இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய சிந்தனை. இப்போவும் வந்து வேறு மாதிரி யோசிச்சு இது மேலே ஏறிடுமோ, சரி போடாமல் போயிட்டு போகுது அப்படின்னு ரிஸ்க் எடுக்கிறவங்களும் எடுக்கலாம், சரிங்களா? இது உங்களுடைய பர்சனல் சிந்தனையை பொறுத்து இருக்குங்க. நான் இந்த கம்பெனியோடைய ஃபண்டமெண்டல் அனாலிசிஸை நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கணும், என்ன நடக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஃபண்டமெண்டலாக டேட்டா எல்லாம் ரொம்ப வீக்காக இருக்குது, ஆனால் ப்ரொமோட்டர் ஸ்ட்ராங்கு. அந்த ப்ரொமோட்டர் வந்து இந்த கம்பெனி லாஸில் போனாலும் தொடர்ந்து காசை இறக்கிக்கிட்டே இருப்பாரா அப்படிங்கிறது கேள்விக்குறி. டாட்டானா இறக்குவாங்கன்னு தெரியும், ஆனால் ரிலையன்ஸும் அதுக்கு ஈக்குவலான பவர்ஃபுல்லான கம்பெனி, இறக்கவும் வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் பொலிட்டிக்கலாக இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கிற கம்பெனி, இது இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் செக்டரில் இருக்குது. அப்போது ரிலையன்ஸுக்கே நிறையா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தேவைப்படும், அதே போல் கவர்மெண்ட்டுக்கும் நிறையா வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தேவைப்படும். அப்போ வந்து இந்த கம்பெனிக்கு ஏதாவது ப்ராஜெக்ட்ஸ் கிடைக்க வாய்ப்புகள் அதிகம், அவ்வளோ சீக்கிரம் விட்டுற மாட்டாங்க. ப்ளஸ் குட்டியூண்டு ஒரு கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் அண்ட் டேட்டா ப்ராசஸிங் யூனிட் வேறு வச்சுருக்கிறாங்க. நம்மளை சுற்றி இந்த கம்பெனியை வந்து தொடர்ந்து நியூஸை மானிட்டர் பண்ணிட்டு வர்றது மூலமாகவும், குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ் எப்படி வருது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறது மூலமாகவும், வேல்யூவேஷன் மேபி வந்து 100 PE இருக்கிறது ரொம்ப டூ மச்சு. நீங்கள் 100 PE கொடுத்து நல்ல பங்கே வாங்க மாட்டீங்க. இந்த மாதிரி குட்டி பங்கை வந்து நம்ம எதுக்கு வாங்கணும் அப்படிங்கிற கேள்வியும் இருக்குது. என்ன கேட்டால் நான் வந்து இதை வாங்க மாட்டேங்க, நான் வாங்க மாட்டேன், வாங்கினதும் கிடையாது. ஜஸ்ட்டு உங்களுக்கு இந்த சிந்தனை துளிகளை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும், அதுதான். தயவு செஞ்சு நீங்கள் போய் இது நல்ல ஸ்டாக்குன்னு எனக்கு தெரியவே தெரியாது, ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டேட்டா இருந்துச்சு அதுக்காக நான் வந்து ப்ரெசென்ட் பண்ணுங்க. தயவு செஞ்சு இந்த ஸ்டாக்கை பற்றி எனக்கு எதுவுமே தெரியாதுங்கிறத புரிஞ்சுக்கோங்க.